தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு அது பாடமொழியாக மாறியது, பிறகு அது விருப்ப மொழியாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பவில்லை. என் தாய்மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பைதான் துன்பம். இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம் புரட்சி பாவலன். எங்கே இருக்கிறது? ஸ்ட்ரீட் இருக்கிறது, தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவென்யூ இருக்கிறது, விரிவு இல்லை, பிரிவு இல்லை, செக்டர், எக்ஸ்டென்ஷன். நாட்டில் இல்லை தமிழ், நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு நொடி, கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் இன சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிபாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து கலந்து தமிழர்களாக மாறிவிட்டார். 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு. இப்படி கலந்து கலந்து நம் தாய்மொழியை பேசி பேசி பல மொழிவெளி தேசியனங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் என் இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளைக்கும் இருக்கிறது. தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்று படைத்த தெய்வ தமிழ் செத்து போனது. அகநானூரும் புறநானூரும் தந்த என் அன்னை தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது. அவையே உன் தமிழள்ளி பழகரே நான் வந்தேன் என்ற என் முருகப் பெருமானின் தமிழ் முடிந்து போனது. என்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இங்கே திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா? பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் சொந்தங்களே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். அப்படி என்றால் தமிழன் ஆளும்போதுதான் தமிழ் மீளும். அதற்காகத்தான் நாம் தனித்த ஒரு பாதையை போட்டு தமிழர் தேச அரசியலை கட்டி எழுப்பி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதி. அதேதான் திருப்பி அவனுக்கு சொல்கிறோம், ஆம் பாரதி, எங்கேயும் காணோம். தாயை தொலைத்த பிள்ளைகள் உலகில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த திமிர், அந்த பெருமிதம்
ஆகச்சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி தமிழ். நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ். சீர் சந்தம் யாப்பு அசை தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். அடுத்தவன் மொழி அறிவென்று கருதி என் அன்னை தமிழை அழிய கொடுத்தோம். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும்? இந்த கேள்வி ஏன் இவரிடத்திலும் எழவில்லை? ஆங்கிலம் ஒரு மொழி, அது எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்கிறார். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். பைபிள் இந்து பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவருக்கும் எச்சமயத்தவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதனால்தான் அது உலக பொதுமறை என்று சொன்னோம். அந்த மறை தந்தவனின் பிள்ளைகளா நாம் மறந்து போனோம் தமிழை. ஒரு பேரெழுச்சி கொண்டு தமிழ் சமூகம் எழுகிற காலம் இது. நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வரவில்லை. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்தோம். அருமை பெருமக்களே, நமது ஆதி முன்னோன் முருக பெரும்பாட்டன் வேலேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் வாழேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பேரன் பிரபாகரன் என்ற பெருமரவன் துவக்கேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் சீமானும் அவன் உடன் பிறந்தார்களும் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம்தான் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கல்விகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய் தமிழை மீட்க, மொழியை பாதுகாத்த இனமெல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் என்கிறார்கள். நாம் வீழ்ந்து விட்டோம், எழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை, சீருடை அணியாது கல்வி ஏந்தாத கருத்தியல் புரட்சியாளர்கள் இந்த களத்திலே கூடியிருக்கிறார்கள்.
பல்வேறு நாடுகளில் இருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்து வர முடிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டிலும் என் இன உறவுகள் உணர்வு எழுச்சியோடு நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் நிற்கிற இந்த மகன் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இன்னுயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்னை தமிழை அழியாமல் மீட்க காக்க ஒரு அரசியல் பெரும்படையை கட்டி எழுப்பி வருகிறோம். இந்தி திணிப்பால் எம்முயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ, அழிந்து விடுமோ என்று அஞ்சி முதலாக தன் உயிரை தந்தவன் நம்முடைய பாட்டன் நடராஜன். அதற்கு பிறகு தாளமுத்து என்கிற இன்னொரு பாட்டன். அவர்கள் தொடங்கிய மொழி புரட்சி இன்று வரை தொடர்கிறது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நமது முன்னவர்கள், செத்து போனது. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் இன உறவுகள், இனம் செத்து போனது. என்ன செய்யலாம்? அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டு செல்வதா? இல்லை, வீழ்ந்த தமிழினம் எழுந்தது, மறுபடியும் 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 போரிட்டு வென்றது என்ற வரலாற்றை படைக்க வேண்டுமா என்பதை மான தமிழ் பிள்ளைகள் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஈழ தாயகத்தில் இறங்கிய புலிக்கொடி இன்னொரு தாய் நிலத்தில் அடுத்த ஆண்டு ஏற்றப்பட்டது. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள்.